வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 6 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் சுமத்ரா தீவு அருகே உருவான காற்று சுழற்சி தற்பொழுது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இது மிக வேகமாக 10ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்கும் வகையில் 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் சாரல் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் 9ஆம் தேதி பிற்பகல் அல்லது காலைக்கு பிறகு மழைப்பொழிவை தொடக்கும் வகையில் இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து அமைந்து இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்து இலங்கையின் தென்கிழக்கு முனை வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். நேரடியாக தமிழ்நாடு வந்து கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. சுமார் 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்றை குவித்து பெரும்பாலும் வடகிழக்கு மற்றும் வடக்கு காற்றை குளிர்காற்றை குவித்து வெயில் வந்ததும் வெப்பமான பகுதியில் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கி பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். 10ஆம் தேதி 11, 12 10, 11, 12 அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே பெரும்பாலான மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஒதுக்கி வெப்பமான பகுதிகளிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வெப்பமான பகுதி எப்படின்னா அன்றைக்கு அடிக்கக்கூடிய வெயில் அதற்கு முதல் நாள் அடித்த வெயில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பமான பகுதியில் போய் குளிர்காற்று போய் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். குளிர்காற்று என்பது கடல் வழியாக பயணிக்கக்கூடிய கிழக்கு வடகிழக்கு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து கடலோர பகுதிகளில் அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கும் பொழுது உள்ளே போய் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் 10, 11, 12 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கின்ற பொழுதிலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலே குறைவான மழைப்பொழிவு கொடுக்கும். அதுதான் இருக்கத்திலேயே ஆக கோடியில் இருக்கு. ஏன்னா இலங்கைக்கு தென்கிழக்கே இருப்பது வடமேற்கே முன்னேறுவது என்பது போராட்டம் தான். எந்த அளவிற்கு அதில் தீவிரம் இருக்கிறதோ, எந்த அளவிற்கு அது கை விரிகிறதோ, எந்த அளவிற்கு காற்று குவிதலை கொண்டு போய் தென்கிழக்கில் இருப்பது வடமேற்கே போய் எந்த அளவிற்கு குவிக்கிறதோ அந்த அளவிற்கு தான் மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு முதல் லேசான மழைப்பொழிவு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிற பொழுதிலும் படிப்படியாக அதாவது வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வர கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கு தமிழ்நாட்டில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கோடியக்கரை முனையை விட ராமேஸ்வரத்திற்கு நல்ல மழைப்பொழிவையும், ராமேஸ்வரத்தை விட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோர பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவையும் கொடுக்கும். அதை விட இலங்கைக்கு சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அந்த நிகழ்வு 9ஆம் தேதி மழை தொடக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதில் பல்வேறு விதமான விவசாயிகள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் தேவையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு கிடைத்துவிடும். அது நனைக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் உள் டெல்டாவில் மிதமான முதல் கனமழையும் கடலோரம் கனமழை பொழிவும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்கும் மழைப்பொழிவாக அது அமையாது. வடகடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவாக அமையாது. ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கின்ற போதிலும் அந்த மழைப்பொழிவு அருகே ஏற்ற இறக்கத்துடன் அருகே கூடுதல் அருகே குறைவாகவும் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன். கடந்த நிகழ்வு 30, 31ஆம் தேதி நிகழ்வு எப்படி மழைப்பொழிவு கொடுத்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மழைப்பொழிவு கூட உடுமலைப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. ஆனால் அருகிலே ஒதுக்கி நிறைய மழைப்பொழிவை கொடுத்தது. பல இடங்களை ஒதுக்கியும் சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் இதுவும். ஆனால் அதை விட சற்று கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 10, 11, 12 தேதிகளில்
மழை நீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட மழை இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக நனைக்கு மழை, தூறல் மழை, மிதமான மழை என்று குழப்பமான வானிலையை 9ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழை பொழிவு அமைய போகிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 8ஆம் தேதி வியாழக்கிழமைக்குள் முடிந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள். அந்த நேரத்தில் முதிராத நெல் தானியங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இடைவெளி எப்பொழுது என்பதை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தறிந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மழை, அதாவது இந்த 9 டெல்டாவில் தொடங்கும் மழை, தென்கடலோரத்தில் தொடங்கும் மழை 10, 11, 12 ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிற நிலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 13ஆம் தேதி போகி பண்டிகை என்று ஒரு இடைவெளி கொடுக்கலாம், அல்லது குழப்பமான வானிலை தூறல் சாரல் கொடுக்கலாம். ஆனால் முற்றிலுமாக 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு இடைவெளி கொடுக்கும் என்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளுக்கு இடையே அந்த நாள் வருகிற காரணத்தினாலே தூறல் சாரலுடன் திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்று கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. பொங்கல் பண்டிகைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர பாதிக்கும் மழையாக அமையாது. அதாவது பொங்கல் வைக்கும் நேரத்தில் இடைவெளி கொடுக்கும், சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஏற்ற சூரியன் கூட லேசாக திறக்கலாம், அல்லது வெளிச்சம் போன்றவை எல்லாம் இருக்கும். ஆகவே 14, 15 மழை வானிலையாக தெரிகிறது. பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தினத்திலே வானம் ஒட்டுமொத்தம் மேகம் சூழ்ந்து காணப்படும். இடையிடையே ஆங்காங்கே வெளிச்சம் வரலாம், வெயில் வரலாம். ஆனால் அவ்வப்பொழுது 14, 15 பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திலே மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை பொழிவாகவே தெரிகிறது 14, 15ஆம் தேதி. அதற்கு அடுத்த இடைவெளி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இடைவெளியாக தெரிகிறது. கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவே தெரிகிறது. இடைவெளிக்கு வாய்ப்பு தெரிகிறது. பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திற்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி 17ஆம் தேதியும் இடைவெளியாக அமையலாம். அந்த 16, 17 அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு சற்றே முன் ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர அது முற்றிலுமாக இடைவெளி கொடுக்குமா, மழை குறுக்கீடு இருக்குமா என்பதையெல்லாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்தறிந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும். 16, 17க்கு பிறகு 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை அடுத்து ஒரு வலிமையான நிகழ்வு, கொஞ்சம் கூடுதல். அதாவது 31ஆம் தேதி 30ஆம் தேதி பெய்த மழை பொழிவை விட 10, 11, 12 கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அது ஏற்கனவே உடுமலைப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் பெய்ததே. ஆகவே இது 8 சென்டிமீட்டர் மழை நினைத்து விடக்கூடாது. அதாவது பரப்பிலே கூடுதல், அந்த இடத்தை ஒதுக்கிட்டு வேற இடத்துல கூட பெய்யலாம். அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 10, 11, 12 ஆகிய தேதிகளிலே மழை பொழிவு ஆங்காங்கே பெய்யும். ஆனால் 30, 31 பெய்த பரப்பை விட சற்று கூடுதல் மழை பொழிவு இருக்கும். ஓகே, அடுத்தது 13ஆம் தேதி 10, 11, 12க்கு அடுத்தது 13ஆம் தேதி தூறல் சாரல் குழப்பமான வானிலை. 14, 15 பொங்கல் மாட்டு பொங்கல்ல மழை இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழை பொழிவாகவே தெரிகிறது. ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது, அவ்வப்பொழுது ஆங்காங்கே இடைவெளி விட்டு மழை பொழிவு இருக்கும். பெருந்தூரல் ஓடு மேக மழை பொழிவாக இருக்கும் 14, 15. 16ஆம் தேதி 17ஆம் தேதி அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது 18லிருந்து 23ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் ஒரு நிகழ்வாக, அதாவது தாழ்வு பகுதியாக வந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து மேற்கு நோக்கி அது அரபிக்கல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிகழ்வுதான் இந்த ஜனவரி மாதம் 18லிருந்து 23ஆம் தேதி இடைப்பட்ட நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, 24, 25 மழை வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் குழப்பமான வானிலை தான். அடுத்த நிகழ்வும் வந்துவிடும். ஆனால் அறுவடை விவசாயிகள் சரியாக திட்டமிட்டு குழப்பமாக இருந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மழை இடைவெளி இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடையை முடித்துக் கொள்ளலாம், அந்த நாளில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை. அடுத்தபடியாக 26க்கு மேல் மாத இறுதி நாட்களில் நல்ல மழை பொழிவு கனமழை பொழிவிற்கான சாத்தியக்கூறுக்குள்ள ஒரு காற்று சுழற்சியும் வர இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை வரும், இலங்கை வழி குமரி கடல் செல்லும்,
சில நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு தான் இந்த ஜனவரி மாத இறுதி வாரத்தில், ஜனவரி மாதம் 3வது 4வது வாரத்திலும், பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2வது வாரத்திலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.